சாமி சரணம், சாமியே சரணமையப்பா. திருச்செந்தூர் போனதை தான் பார்க்க போகிறோம். திருச்செந்தூர் நாங்கள் இங்கேருந்து நைட் 8 மணிக்கு கிளம்புறதா பிளான் பண்ணியிருந்தோம். நம்ம வீட்டில் சமையல் பண்ணி செஞ்சுட்டு நம்ம இங்கேருந்து கிளம்புறதுக்கு நைட்டு 10 மணி ஆயிடுச்சு. நம்ம அங்கே கோயிலுக்கு போனது வந்து 2:30 மணிக்கு போனோம். 4:30 மணி நேரம் ட்ராவல். அங்கே போய் கோயிலுக்கு போனோம். கோயிலில் பார்த்தீங்க அப்படின்னா வண்டியை பார்க் பண்ணுறது கூட இடம் கிடையாது. அவ்வளோ தூரத்துக்கு கூட்டம் இருந்துச்சு. ஃபுல்லாகவே நம்ம ஐயப்பன் கோயிலுக்கு போகிற சாமிமார்க கூட்டம் தான் அதிகம். நம்ம திருச்செந்தூருக்குள்ளேயே எப்படியும் 1/2 மணி நேரம் ரவுண்ட் அடிச்சிருப்போம். வண்டியை பார்க் பண்ணுறதுக்கு இடம் இல்லை. ஒரு வழியாக ஒரு இடத்த பார்த்து நாங்கள் வண்டியை பார்க் பண்ணிட்டோம். கோயில் வந்து 4 மணிக்கு நட திறந்துருவாங்க. அதனால் நம்ம இங்கேருந்து கொண்டு போன பொருள் எல்லாத்தையுமே வண்டியில் வச்சுட்டு நம்ம கடற்கரையில் போய் குளிச்சுட்டு நாளைக்கு குளிப்போம் அப்படின்ட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். கடற்கரையில் நாங்கள் போகும்போது கொஞ்சம் இருட்டாக தான் இருந்துச்சு. நம்ம 2:30 மணிக்கு போனதுனால கொஞ்சம் இருட்டாக இருந்துச்சு. சரி கொஞ்சம் விடியும் குளிப்போம் அப்படின்ட்டு 4 மணிக்கு வந்து கடலில் குளித்தோம். கடலில் குளிச்சுக்கிட்டேவும் ஃபுல்லாகவே நல்லா என்ஜாய் பண்ணோம். அலை வரும்போது தாவி தாவி குளிக்கிறது எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. நம்ம கடலில் குளித்தது செம்ம வேறு லெவலில் தான் சாமி, சூப்பராக இருந்துச்சு. குளிச்சுட்டு அங்கே கொஞ்சம் நேரம் சுற்றி பார்த்தோம். இங்கே பாருங்கள் ஃபுல்லாகவே கடற்கரை ஃபுல்லாகவே எல்லாமே உட்காந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. நிறைய பேர் குளித்தாங்க. அப்படியே நாளைக்கு போனோம். நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா கூட்டம் நல்லா கூட்டமாக இருந்துச்சு. பூரா வரிசையில் நின்றுக்கிட்டு இருந்தாங்க. சரி நம்மளும் போய் வரிசையில் நிற்கலாம் அப்படின்ட்டு நாங்களும் போய் வரிசையில் நின்னோம். இங்கே பாருங்கள் நம்ம கோயிலிருந்து நாளைக்கு வரைக்கும் ஒரே வரிசை தான். நம்மளும் போய் வரிசையில் நின்று நாளைக்கு போய் நல்லா குளிச்சுட்டு வந்துட்டு நாங்கள் இப்போ கோயிலுக்கு வந்தோம். கோயிலில் பார்த்தீங்க அப்படின்னா கோயிலையும் நல்ல கூட்டம் தான். நம்ம சாய்மார் கூட்டம் தான் அதிகம். ஃப்ரீ டிக்கெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீ வரிசையில் வந்து கூட்டம் சரியான கூட்டமாக இருந்துச்சு. நாங்கள் இப்போக்குள்ளே கோயிலுக்குள்ளே போகவே இல்லை. நம்ம போகிற வட்டம்லாம் கோயிலில் நல்ல கூட்டம் இருக்கும். நம்ம வெளியே இருந்து சாமி கும்பிட்டு வந்துடுவோம். இந்த வட்டம் எப்படினாலும் நம்ம அந்த முருகனை பார்த்துடணும். நம்ம சாமி எப்படினாலும் அந்த முருகனை போய் கோயிலுக்குள்ளே போய் நம்ம தரிசனம் பண்ணிட்டு வந்துடணும் அப்படின்ட்டு நாங்கள் போய் வரிசையில் நின்றுட்டோம். நாங்கள் அந்த வரிசையில் போய் நின்னாச்சு. நின்று போய் சாமி கும்பிட்டோம். சாமி கும்பிட நாங்கள் 5:30 மணிக்கு நாங்கள் வரிசையில் போய் நின்னோம். சாமி கும்பிட்றதுக்கு 7 மணி ஆயிடுச்சு. 1.5 மணி நேரம் ஆயிடுச்சு சாமி கும்பிட. உள்ளே போய் கோயிலுக்குள்ளே போய் சாமி கும்பிட்டோம். சாமி தரிசனம் நல்லா அவ்வளோ கூட்டத்துலேயும் நல்லா சாமி கும்பிட்டாச்சு. திருச்செந்தூர் ஆண்டவனை நல்லா சாமி கும்பிட்டு வெளியே வந்தாச்சு. வெளியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே இங்கே பாருங்கள், சுற்றி பாருங்கள், ஃபுல்லாக நம்ம சாமிக்கு தான், ஃபுல்லாகவே ஐயப்ப பக்தர்கள் தான் ஃபுல்லாக சாமி கும்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. சாமி கும்பிட்டு வெளியே வந்து பார்த்தோன்னே வரிசையை பார்த்தீங்கன்னா இன்னும் எவ்வளோ வருஷம் நிற்குதுன்னு பாருங்க. கூட்டம் சரியான கூட்டமாக இருந்துச்சு. ஃபுல்லாக வரிசையில் நின்றுக்கிட்டு இருந்தாங்க. கோயில் வேலை நடந்துக்கிட்டு இருக்குது. கோயில் கட்டிக்கிட்டு இருந்தாங்க. கோயில் வேலை நடந்துக்கிட்டு இருக்குது. சுற்றி கோயில் வேலை நடந்துக்கிட்டு இருக்குது. இங்கே பாருங்க இன்னும் எவ்வளோ வருஷம் நிற்கிறாங்க. சாமி கூட்டம் சரியான கூட்டமாக இருந்துச்சு. வரிசையில் நின்றுக்கிட்டு இருந்தாங்க. நாங்கள் நல்லா சாமி கும்பிட்டு வந்தாச்சு. வந்து சுற்றி பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் ஃபுல்லாகவே கோயில் வேலை நடந்துக்கிட்டு இருந்துச்சு. பக்தர்கள் தங்குறதுக்கு மண்டபம், நடப்பாத மண்டபம் எல்லாமே பெரிய பெரிய மண்டபமாக கட்டிக்கிட்டு இருந்தாங்க. கோயில் வேலை கோயிலை சுற்றி ஃபுல்லாக கோயில் வேலை நடந்துக்கிட்டு இருந்துச்சு. கோயில் கோபுரம் வேலையும் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கோயில் கோட்டச்சுவரில் ஃபுல்லாகவே மயில் பாருங்கள், ஃபுல்லாக மயில் முருகனோட வாகனம் தான். ஃபுல்லாக மயில் வந்து சத்தம் போட்டுட்டு வச்சுக்கிட்டு இருந்துச்சு. ஃபுல்லாகவே மயிலை ஃபுல்லாக வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தாங்க, ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இங்கே பாருங்க நம்ம சாமிமார் எவ்வளோ சாமிமார் ஃபுல்லாக சாமி கூட போய்கிட்டு இருக்காங்க. ஏகப்பட்ட வரிசையாக இருந்துக்கிட்டு இருந்துச்சு. அந்த வரிசையிலையும் வேகமாக போகணும் அப்படின்ட்டு சாமி பூரா வேகமாக போய்கிட்டு இருக்காங்க. நம்ம ஒரு நாளைக்கு 108 சரணம் சொல்லணும். நம்ம ஒவ்வொரு சாமியும் நம்ம வந்து ஒவ்வொரு சாமி நம்ம மாலை போட்ட சாமிகளை ஒவ்வொரு சாமியும் பார்க்கும்போது நம்ம சாமி சரணம் சொல்லணும். அதே மாதிரி நம்ம எல்லா சாமிகிட்டையுமே அன்றைக்கி எல்லா சாமிகிட்டையுமே சாமி சரணம், நம்ம தெரிஞ்ச சாமி தெரியாத சாமி எல்லாமே ஐயப்ப சாமிக்கு தான். எல்லா சாமிகிட்டையுமே நம்ம சாமி சரணம் சொல்லிக்கிட்டே நாங்கள் போய்கிட்டு இருந்தோம். இங்கே பாருங்கள் ஃபுல்லாகவே நேர்த்திக்கடன் செலுத்துறது வைக்கிறது எல்லாமே செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. சாமியே சரணம் ஐயப்பா, அவங்க நினச்ச காரியம் நிறைவேறட்டும்.
கோயில் 2 சைடுமே மண்டப வேலை நடந்துக்கிட்டு இருக்குது. கோயில் வேலை ஃபுல்லாக நடந்துக்கிட்டு இருக்குது. 2 சைடுமே ஃபுல்லாக பாருங்கள், இந்த புழுக்க தகடை வச்சு அடைச்சிருக்காங்க. 2 சைடுமே கோயில் வேலை நடந்துக்கிட்டு இருக்குது. நாங்கள் சாமி கும்பிட்டு கோயிலுக்கு வெளியே வந்துட்டோம். கோயிலுக்கு வெளியே வந்து நம்ம வண்டியை பார்க் பண்ண இடத்துல சாப்பாடு எல்லாமே வண்டியில் தான் இருக்குது. அதனால் நாங்கள் இப்போ சத்தி விட போகிறோம். வாங்க சாமி, நீங்களும் வாங்க சத்தி விட வாங்க. நம்ம காலையில் என்ன சாப்பிட போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, இட்லி, சூடான சாம்பார், கொத்தமல்லி சட்னி, தக்காளி சட்னி. இங்கே வரைக்கும் சாம்பார் அப்படியே ஆவி பறக்க சூடாக இருக்குது. நம்ம ஹாட் பாக்ஸில் சாம்பார் கொண்டு போனோம், சூடாக இருந்துச்சு. அந்த சூடான சாம்பாருக்கும் இட்லி சாப்பிட்றதுக்கும் வேறு லெவலில் சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் சத்தி விட போகிறோம். சுவாமியே சரணமையப்பா, நீங்களும் வாங்க சத்தி விட வாங்க. அம்மா எல்லாத்துக்கும் பரிமாறிக்கிட்டு இருக்காங்க. நீங்களும் வாங்க சாமி சத்தி விட வாங்க. சாப்பிட வாங்க எல்லாரும். இட்லி சாப்பிடும் அம்மா தான் ட்ரெண்டிங்கு. அம்மா வேலை அம்மா சொல்லணும்னு சிரிப்பு போயிடுச்சு. அது வீடியோ இட்லி சாப்பிட்டு திருச்செந்தூர்ல நீங்கள் வாங்க. அம்மா வீட்டுக்காரங்களே எல்லாரும் வாங்க. நம்ம திருச்செந்தூரில் நல்லா சாமி கும்பிட்டு நம்ம திருச்செந்தூரில் சத்தி விட்டு கிளம்பியாச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கோயில்பட்டியில் ஐயப்பன் கோவில் இருக்குது. நம்ம ஐயப்பன் கோயிலுக்கு தான் வந்துக்கிட்டு இருக்கோம். ஐயப்பன் கோயிலுக்கு வந்து நம்ம பார்த்தா முதல் தடவை வரோம். நம்ம சபரிமலையில் இருக்க மாதிரியும் 18ஆம் படியோட இங்கே ஐயப்பன் கோயில் வேலை நடந்துக்கிட்டு இருக்குது. இங்கே பாருங்கள், ஐயப்பன் கோயில் ஏற்கனவே கட்டி பூஜை நடந்துக்கிட்டு இருக்குது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வெளியே பார்த்தீங்க அப்படின்னா 18ஆம் படியோட சுற்றி கோயிலை சுற்றி பூரா மண்டபம், கோயிலை சுற்றி ஃபுல்லாகவே வேலை நடந்துக்கிட்டு இருக்குது. நம்ம இப்போ இங்கே தான் வந்திருக்கோம். இப்போ நம்ம இங்கே சாமி கும்பிட்டு மதிய சாப்பாடு நம்ம இங்கே சத்தி விட்டு அப்படி நம்ம ஊருக்கு கிளம்ப போகிறோம். வாங்க நம்ம ஐயப்பன் கோயிலில் போய் நம்ம சாமி கும்பிட்டு வந்துடலாம். இங்கே பாருங்கள், 18ஆம் படி 2 சைட்லேயுமேவும் நம்ம சபரிமலையில் இருக்க மாதிரியும் கருப்பசாமி கடத்தசாமி கோவில் இருக்க மாதிரி ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள் 18ஆம் படி. இங்கே பாருங்கள், நம்ம சபரிமலையில் இருக்க மாதிரியே தான் ஐயப்பன் கோவில் இருக்குது. இந்த கோவில் வந்து கோயில்பட்டி நான்குழிச்சாலையில் ரோட்டு மேலே தான் இந்த கோவில் இருக்குது. நீங்கள் ரோட்லேருந்து பார்த்தாலேயும் இந்த கோவில் தெரியும். கோவில் நம்ம சாமி நல்லா சாமி கும்பிட்டு இங்கேயே கன்னிமுலகநாத கோவில், மஞ்சமாதா கோவில் எல்லாமே இருக்குது. நம்ம சாமி கும்பிட்டு கோயிலை சுற்றி பார்த்தோம். கோவில் சூப்பராக இருந்துச்சு. கோயில் வேலை இப்போயும் கோவில் வேலை நடந்துக்கிட்டு இருக்குது. நீங்களும் கோவில்பட்டி போனீங்க அப்படின்னா அங்கே ஐயப்பன் கோயிலில் சாமி போடுங்க. ஐயப்பன் கோயில் வந்து நம்ம சபரிமலையில் இருக்க மாதிரி ஐயப்பன் கோவில் இருக்குது. அதே மாதிரி கோவில் வந்து சீக்கிரமாக கட்டி முடிக்கிறதுக்காக நன்கொடை நிறையா வாங்கிட்டு இருக்காங்க. உங்களால் முடிஞ்ச நன்கொடையை கோவிலுக்கு கொடுங்க. சீக்கிரமாக கோவில் கட்டி 18ஆம் படியோட கோவிலில் கும்பாபிஷேகம் நடக்கும். அந்த கும்பாபிஷேகத்துக்கு நம்ம கண்டிப்பாக போவோம். நம்மளால் முடிஞ்ச நன்கொடையை கோவிலுக்கு கொடுத்து அந்த ஐயப்பனை நம்ம மனசார வேண்டிக்கிடுவோம். கோயிலில் நல்லா சாமி கும்பிட்டாச்சு. கோயிலில் விபூதி பிரசாதம்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சபரிமலையில் கொடுக்குற மாதிரியும் அச்சங்கோவில், ஆரியங்காവ് எல்லா கோயிலையுமே இந்த பிரசாதம் கொடுப்பாங்க. இலையில விபூதி, பூவு, சந்தனம் வச்சு தான் நம்ம எல்லா கோயிலுமே கேரளாவோட கோயிலில் பூராமே கொடுப்பாங்க. அதே மாதிரி தான் இங்கே ஐயப்பன் கோயிலில் கொடுக்காங்க. இங்கே பாருங்கள், ஒரு இலையில் வந்து விபூதி, பூவு, சந்தனம் வச்சு பிரசாதம் கொடுக்காங்க. நாங்கள் சாமி கும்பிட்டு அந்த பிரசாதத்தை வாங்கிக்கிட்டோம். அந்த பிரசாதம் வாங்கிட்டு இப்போ நம்ம சத்தி விட போகிறோம். நீங்களும் வாங்க சாமி சத்தி விட வாங்க. நீங்கள் மதிய சத்தியம்னு பார்த்தீங்க அப்படின்னா தக்காளி சாதம், ஊறுகாய் வேறு லெவலில் இருக்கும். நம்ம வந்து மதிய விரதம் தான், நாங்கள் சாப்பிட மாட்டோம். நம்ம மாலை ஓட்டிருக்கோம், அதனால் விரதம் இருக்கும். வீட்டில் உள்ளவங்க சத்தி விடணும் அப்படின்ட்டு கொஞ்சம் தக்காளி சாதமும் ஊறுகாவும் வீட்டிலேருந்தே கிண்டி கொண்டு போயாச்சு. நம்ம எந்த கோயிலுக்கு போனாலுமே வீட்டிலேருந்து சாப்பாடு செஞ்சு கொண்டு போயிடுவோம். நம்ம சாப்பிட்றது மட்டும் இல்லாமல் நம்மளை சுற்றி இருக்கவங்க சாமிகளும் சாப்பிட்றதுக்காக தான் நம்ம கொண்டு போகிறோம். நம்ம திருச்செந்தூர்லேயும் போய் சத்தி விடும்போது, இட்லி சத்தி விடும்போது நம்ம இல்லாமல் ஒரு 10 சாமியை நம்ம சத்தி விட்டாங்க. அதே மாதிரியும் இப்போ ஐயப்பன் கோயிலில் வந்து ஐயப்பன் கோயிலில் வந்து நம்ம தக்காளி சாதம் பண்ணி கொண்டு போயிருந்தோம். ஐயப்பன் கோயில்லையும் ஒரு 5-6 சாமியை வந்து சத்தி விட்டாங்க. நம்ம கொண்டு போன சாப்பாடை நம்ம மட்டும் இல்லாமல் அங்குள்ள சாமி ஒரு 10 சாமியை சாப்பிடும்போது நம்மளுக்கும் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். அதனால தான் நம்ம இந்த கோயிலுக்கு போனாலுமே சாப்பாடு கொஞ்சம் நிறையாவே செஞ்சு கொண்டு போயிடுவோம். நம்ம திருச்செந்தூர்லையும் நல்லா சாமி கும்பிட்டாச்சு, கோவில்பட்டி ஐயப்பன் கோயிலையும் நல்லா சாமி கும்பிட்டாச்சு. சாமி கும்பிட்டு நம்ம இப்போ கிளம்ப போகிறோம். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேனலில் கன்னி பூஜை நடக்கிறது, மண்டல பூஜை நடக்கிறது எல்லாத்தையுமே நம்ம சேனலில் தொடர்ந்து நம்ம சேனலில் வீடியோ அப்லோட் பண்ணிக்கிட்டே இருப்போம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்த எல்லாத்துக்குமே என்னோட நன்றியை சொல்லிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணிடுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சாமியே சரணமையப்பாவும், சாமியே சரணமையப்பாவும், சாமியே சரணமையப்பா.